எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. திருமண நாள் வாழ்த்து பார்க்கலாம். ராதிகா ராமச்சந்திரன் இவங்க நேத்து அவங்களோட திருமண நாளை கொண்டாடி இருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற திவ்யா. விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே திவ்யா. சென்னை கேளம்பாக்கத்துலேருந்து ரித்விஷ் இவங்களும் இன்னைக்கு அவங்களோட பர்த்டே கொண்டாடுறாங்க. விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரித்விஷ். காஞ்சிபுரம் மேரி ஹாய். மதுரையிலேருந்து ராஜா ஹாய். மலேசியாவிலேருந்து அனிஷா, பெனிட்டா, அபிஷா, ஐஸ்வர்யா ஹாய். மக்களே, நீ யாருமே வந்தியலாமா? நான் ஒருத்தி கடைக்கு போயிட்டு பார்த்துக்க. நான் அங்க வர்றது உங்களுக்கு தெரியாது இல்லையாத்தே, அதான் ராணியத்தை வீட்டுல போய் கேட்டோம். அதான் நீங்க வர்றதோட அங்க இருந்தோம். ராதிகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேத்த. அக்கா அரவிந்துக்கு ஃபோன் பண்ணியா? இல்லத்த, நாங்க இங்க வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சுதான் வந்தோம். அம்மாவுக்கு தெரியாது. என்ன மக்கா சொல்லியா? அவளுக்கு தெரியாமலாம் வந்திய? நீங்க இங்க வந்தது தெரிஞ்சாலும் அதுக்கும் திட்டலையம்மா செய்வா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? சொன்னா அம்மா விட மாட்டாங்க இல்லத்த. அதான் நானும் அண்ணாவும் சொல்லாமலே வந்துட்டோம். ஐயே, அவ இப்ப தியாடுவா இல்லையா? பொம்பளை பிள்ளை நீ. உன்னை காணலன்னா அவ துடிச்சிக்காம போவா. காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இனி அது முடியற நேரத்துக்குள்ள நாங்க வீட்டுக்கு போயிருவோம். நீங்க இன்னைக்கு வந்திருக்குதிய. இந்த அவன் வேற எங்க வீட்டுல இல்ல பாரு. அவங்க மாமியாரு உடம்பு சரியில்லம்மா, பாக்கறது போயிருக்கு. அப்படியா? இன்னைக்கு வருவானா இல்ல லேட் ஆகுமா? வரேன்னு சொல்லிட்டு தான் போனோம். அவங்க உடம்பு வேற ரொம்ப சீரியஸா இருக்கு பாத்துக்க. வராவலான்னு தெரியல. வேணா ஃபோன் பண்ணி கேக்கட்டா? வேண்டாத்தே, அவங்க வரட்டு. நான் வந்த மட்டும் இப்போ உங்களை பார்த்தாச்சு இல்லத்த. அப்ப நாங்க கிளம்புறோம். இல்லம்மா, பார்க்கணும்னு நினைச்சிட்டு ஆசையா வந்துட்டு பார்க்காமலே போறீங்களே. பரவாயில்ல அத்தை, நாங்க இனி ஒரு நாள் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்க முடியல, பார்க்கலாம். மக்களே, ராதிகா, நான் உன்னை கஷ்டப்படுதுன்னு நினைக்கலம்மா. நீ இதெல்லாம் நடந்து நினைச்சு எதுக்கும் வருத்தப்படாத. சரித்த. இந்த வயசுல எல்லாம் பேசிக்கிட்டதெல்லாம் இப்ப எல்லாம் எப்படிமா? நீயே யோசிச்சு பாரு. படிச்ச பிள்ளை தானே நீ, உனக்கு தெரியாததா என்ன? பரவாயில்லத்த, அவ அதெல்லாம் மறந்துட்டா. அரவிந்த் வந்தா நாங்க 2 பேரும் வந்துட்டு போனோன்னு மட்டும் சொல்லுங்க அத்தை. நானே அவனையும் அஜிதாவையும் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் மக்கா. எப்படி அம்மா கோவத்துல பத்தியா இருப்பா, அதனால தான் மக்களே அனுப்பல. ஒன்னு நினைக்காதுங்க. வேண்டாத்த, நீங்க சொல்றது கரெக்டு தான். இந்த நேரம் அவங்க 2 பேரும் அங்க வந்தாலும் எப்படி அம்மா ஏதாவது சொல்லி சண்டை தான் போடுவாங்க. அம்மா மனசு மாறட்டும், அப்புறம் நாங்களே விருந்து கூப்பிடியோம். சரிம்மா. ராதிகா, ராகுல் 2 பேரும் எப்போ வந்தீங்க? மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். உங்களை பார்த்துட்டு போலான்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். என்ன மக்களே, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே உங்களை வந்து பார்த்துருப்பேன் இல்லையா? நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வர்றீங்க? இல்ல மாமா, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். இந்த வீட்டுல ஒருத்தன் இருக்கேன் இல்லையா, எவ்வளையோ வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கியான். என்ன ஓய், என்ன பேசுறது? எவ்வளையோ கூட்டிட்டு வந்திருக்கியானா? உம்ம மருமகளை தான் கூட்டிட்டு வந்திருக்கியான், வேற யாரையும் இல்ல. வாய மூடிட்டி. என் மருமோ இன்னும் நிக்கியா? ராதிகா தான் என்னைக்குமே என் மருமோ, வேற எவ்வளவு கிடையாது. சரி மாமா, விடுங்க. அதையே சொல்லி சொல்லி நீ கோவப்பட்டுட்டு இருந்தா உங்களுக்கு உடம்புக்கு தான் ஏதாவது ஆகும். சும்மா விடுங்க. சும்மா விடிய மாதிரி மக்களா காரியம் பண்ணிருக்கியாவ. ரகசியமா இல்லையா போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க? ரகசியமா? நீ சும்மா இரு ஓய். சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. அத்தை விடுங்க அத்தை, பேசிக்கலாம் அத்தை, விடுங்க, கோவப்படாதீங்க. என்ன பாருமா, என்னென்ன பேசியாரு நீ? ஆமா, இவ மட்டும் நல்லா கரெக்டா பேசிட்டா. சரி மாமா, விடுங்க. யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போங்க. அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் வாய மூட சொல்லு. நீ என்னட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்ன, நம்ம நிக்கிறது அவங்க சண்டை போடக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. பேசாம நம்ம கிளம்பிடுவோம். நீ சொல்றதான் சரி. நிறுத்து. என்னடி என்கிட்ட குரலை வைத்து பேசியா? பையனுக்கு நீ வச்சு கொடுத்த இடமாக்கும். பொட்டி பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த பையனை கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா நீ? ஆமா, என்னைக்கு அவன் சின்ன பிள்ளை. நீர் சொல்லியதான் கேட்டுட்டு இருப்பான். நீர் பார்த்த கொண்டு போய் அவன் கல்யாணம் பண்ணிருக்கியான். ஏண்டி போட்டி? அப்புறம் நீர் நிமிஷத்துக்கு 3 நேரம் தொங்கச்சி இருக்க பேச்சையும் கேட்டு கேட்டு மாறிட்டே இருப்பீரு. நீர் சொல்லியதுக்கெல்லாம் நாங்க தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை ஆட்டி ஆட்டியா இருக்கணும். வந்த பிள்ளைகள் ஒரு கப்பு தண்ணியாவது கொடுத்து எட்டியாவது பெய்யாச்சு. ஐயே, இங்க தானே நின்னுது. நம்ம சண்டை போட்டு வீரன்ற கிளம்பிட்டாப்ளோ. வந்தது ஏன் மருமோளாகும். ஒரு கப்பு தண்ணி கொடுக்காம அனுப்பியாச்சு. இதுக்கு மேல நின்னா ஏசிக்கிட்டே தான் இருப்பான். பெயிருவோம். வீட்டுக்கெல்லாம் என்னத்துக்கு நான் வரனே தெரியல. வந்தாலும் எனக்கு நிம்மதியே இல்ல. கீதா, இந்த நித்யா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தா பத்துக்க. ஃபோன் அடிக்கலா? எதுக்குக்கா? நான் அட்டன் பண்ணல. எதுக்கு நான் அட்டன் பண்ணணும்? அவள்கிட்ட வந்து வாங்கி கட்டுறதுக்கா. ஆனால் நான் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணிருக்கலாம் இல்லக்கா. அட்டன் பண்ணிருந்தா தானே எதுக்கு அடிச்சானியாவது தெரிஞ்சிருக்கும். இப்ப எதுக்கு நீயே தெரியாம இருக்கு பாருங்க. எதுக்கும் அடிச்சுட்டு போட்டு அவ ஃபோன் அட்டன் பண்ணா ஓயாம 1.5 மணி நேரமா பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன சொல்ல வரோன்னு காது கொடுக்க மாட்டா. அதுக்கு அவளுக்கிட்ட பேசுறதுக்கு பேசாமலே இருந்துடலான்னு தான் நான் எடுக்கல.
அன்னைக்கு அவள் வந்து நம்மகிட்ட ஷார்ட்டை போட்டு நின்னா தெரியுமாக்கா, அதுலேருந்து எனக்கு அவள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு இதுதான். ஆமாம், பின்ன அவளுக்கு இந்த அரவிந்த கல்யாணம் பண்ணனா அவள் தான் கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கணும். நம்மக்கிட்ட சொல்லிட்டு அவள் விளையாட்டாக இருந்தானா நம்ம என்ன பண்ண முடியும்? அதானே, அவள் பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சானே நம்ம என்ன பண்ணுறது? அண்ணா வசந்தி அக்கா வரவ, நான் வீட்டில் பார்க்கறதா நினைச்சேன். வரட்டு வசந்தி அக்கா வாங்க. நானே உங்களை பார்க்க உங்கள் வீட்டு வரணுன்னு தான் இருந்தேன். என்னைக்கு இதா என்னாச்சு? எக்கா அன்னைக்கு நீங்கள் ஏன் தோப்புலேருந்து மாங்காயம் முருங்கைக்காயெல்லாம் பறிச்சே இல்லையா? ஐயையோ, சார்ஜ் கிட்ட சொல்லி கொடுத்த நம்ம தானே கண்டுபிடிச்சிட்டாலோ. ஆமாம் கீதா, ஆமாம். ஏன்? சரி, நான் அதை உங்ககிட்ட கேட்டேன். நமக்குள்ளே பேசணும், சண்டை போட்டோம், பேசி முடிஞ்சில்லையாக்கா அதை பற்றி? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. என்ன கீதா இப்போ என்னாச்சு? நாளை இப்போ உன் தோட்டத்து பக்கம் வர்றதே இல்லை கீதா. அது எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. அப்படியே நீங்கள் பறிச்சாதான் நான் என்ன உங்களை என்ன திட்டவா போகிறேன், என்ன கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட போகிறேன். என்ன இவ இப்போ சொல்ல வரா? பறின்னு சொல்லியாளா பறிச்சாதான்னு சொல்ல வராளான்னு புரியலையே. ஆனால் நமக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கிட்டோம் இல்லையாக்கா? எதுக்கு இவ இப்போ கோபடியா? ஆமாம் கீதா, நம்ம நமக்குள்ளே பேசி முடிச்சிட்டோம். நமக்குள்ளே நடந்த சண்டையை நான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது வந்து சொன்னேனாக்கா? இல்லை கீதா, இல்லை. ஆனால் இந்த உமா நான் உங்ககிட்ட போட்ட சண்டையை மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ண தெரியுமாக்கா? என்ன கீதா, என்னாச்சு அழுறா? என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் செல்வா கூட தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு பைக்கில் போனேன்னு சொல்லி கொடுத்துட்டாக்கா. அப்போ இவ இன்னும் உமால தான் டவுட் பட்டுட்டு இருக்கியாளா? நம்ம சொல்லி கொடுத்தோன்னு இவளுக்கு துளி கூட சந்தேகம் வரலையே. என்ன கீதா சொல்லியா? நீ செல்வா கூட பைக்கில் போனேன்னு சொல்லிட்டு உமா வந்து உன் வீட்டுக்கார்ட்டே சொல்லி கொடுத்தா? ஆமாக்கா, அதுலேருந்தே 2 பேருக்கும் ஒரே சண்டை. இதுவரை 2 பேரும் பேசினது கூட கிடையாதுக்கா. பாரு வசந்தி, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள பேசி முடிச்சிருக்கலாம் இல்லையா? இது எதுக்கு அவன் வீட்டுக்காரன் போய் சொல்லி கொடுத்துருக்கா உன் தங்கச்சி? எனக்கு இதை பற்றி தெரியாது புஷ்பா, நான் உங்கள்கிட்ட கேட்டு பாக்கேன். இப்பெல்லாம் எங்களுக்குள்ள வந்து சண்டை தீரவே மாட்டேங்குதுக்கா. இதா நீ வருத்தப்படாத, நான் பேசி பாக்கேன்னா. என்ன டிசைன்னா? அதான் உன் வீட்டுக்காரன்ட்ட போட்டு கொடுத்தேன், நல்லா வாங்கினியா?